ரஃபாவில் மாத்திரம் குறைந்தது 69 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த கட்டுரை அல் ஜசீரா வெளியிட்டதல்ல, அல் மயாதீன் வெளியிட்டது அல்ல, அல் அரபியா வெளியிட்ட கட்டுரை அல்ல, பிரஸ் டிவியினுடைய கட்டுரை அல்ல, எந்த ஒரு அரபு ஆய்வாளருடைய கட்டுரையும் அல்ல. இந்த கட்டுரை அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையாக இருக்கிறது. குவைத்து கட்டி கொடுத்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை ரஃபாவிலே இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை மொத்தமாக நீங்கள் மருத்துவமனையை விட்டு வெளியேறுங்கள் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். நாங்கள் அக்டோபர் 7 நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவத்தை பொறுத்தவரையில் காசாவில் வெற்றி அடைவதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் அவமானத்தை மட்டுமே சந்திக்கிறார்கள் என்கிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 220வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டி சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 மாதங்கள் முடிவுற்ற நிலையில் மீண்டும் காசாவினுடைய யுத்தம் உச்சம் தொட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், காசா என்பது ஒரு சிறிய நிலப்பரப்பு, ஒரு மிக மிக குறைவான ஆயுதங்களை கொண்ட ஒரு இராணுவ கட்டமைப்பை கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ் படையை சேர்ந்தவர்கள் என்பதெல்லாம் உலகத்திலே அத்தனை பேருக்கும் தெரியும். அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் என்பது மாபெரும் கட்டமைப்பு. அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் தரைப்படை தாக்குதலை காசாவுக்குள் முன்னகர்த்துகிற நேரத்தில் தரைப்படையின் முதல் கட்ட படைப்பிரிவே 2000க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளோடு உள்ளே நுழைகிற அளவுக்கு மாபெரும் கட்டமைப்பை கொண்டவர்கள். ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் மாத்திரமே 7 லட்சத்துக்கு மேல் அவர்களுடைய படைகளில் இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு அவர்களுடைய இராணுவ கட்டமைப்பு பலம் வாய்ந்தது. அது மட்டுமல்லாமல் உலகத்திலே கண்டுபிடிக்கப்படுகிற உருவாக்கப்படுகிற எந்த விதமான ஆயுதங்களாக இருந்தாலும் அதனுடைய முதன்மை பதிப்பை பெற்றுக்கொள்வது இஸ்ரேல் என்றால் அது மிகையல்ல. குறிப்பாக ஜெர்மனாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம். இந்த நாடுகள் அத்தனையும் சமாதானத்தை வலியுறுத்துகிற கனடாவாக இருந்தால் கூட அவர்களும் ஆயுத விற்பனையில் முதன்மை நாடாக இஸ்ரேலை தான் பார்க்கிறார்கள். இந்த அளவுக்கு எல்லா ஆயுதங்களையும் தன்னகத்தை கொண்ட மாபெரும் கட்டமைப்பை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் பட்டியலில் எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்பதை பகிரங்கமாக அறிவிக்காத அணு ஆயுதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும் என்றால் அதுவும் இஸ்ரேலாகத்தான் இருக்க முடியும். இப்படியான ஒரு இராணுவம் காசா மாதிரியான ஒரு எல்லைக்குள் புகுந்தால் கண்டிப்பாக வெறுமனே 10 நாட்களில் இந்த யுத்தம் முடிந்துவிடும். அப்படித்தான் சொல்லிக்கிட்டு உள்ள வந்தாங்க. இந்த முடிஞ்சிட போகுது, அந்த அடிச்சு தூக்கிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நகர்ந்தவர்கள் 7 மாதங்கள் தாண்டியும் அவர்களுடைய இலக்குகளை அடைய முடியவில்லை. 35,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 80,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆகி இருக்கிறார்கள். முழு காசாவும் பிளாட் பண்ணப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது, டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் அவர்கள் உள்ளே நுழையும் போது சொன்ன 2 காரணங்கள். ஒன்று, ஹமாஸினால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலியர்களை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம். எதை வச்சு அதை சொன்னாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே பலவிடுத்தம் நாம் நினைவூட்டி இருக்கிற ஆபரேஷன் என்டபே என்கிற என்டபே விமான நிலையத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு துல்லியமான இஸ்ரேலுடைய தாக்குதல். அதை அடிப்படையாக கொண்டுதான் என்டபேயில எப்படி உள்ள புகுந்து அடிச்சு தூக்கிட்டு வந்தோமோ அது போல நாங்கள் காசாவுக்குள் புகுந்து தூக்கி கொண்டு வர போகிறோம் எங்களுடைய ஆட்களை என்று சொன்னார்கள். இரண்டாவது, ஹமாஸை இடம் தெரியாமல் அழிக்கப் போகிறோம் என்கிற 2 காரணங்களை சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். இதிலே இதுவரைக்கும் ஒன்றை கூட அவர்களால் அடைய முடியவில்லை என்பது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் 35,197 பேர் காசாவிலே மரணித்திருக்கிறார்கள். அந்த மரணம் அடைந்த 35,197 பேருடைய அடையாளங்கள் யார் யார் புள்ளி விவரம் உட்பட அனைத்தும் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம். எனவே இந்த 35,000 பேரும் பொதுமக்கள் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க 13,000 ஹமாஸ் படையை சேர்ந்தவர்களை கொன்று விட்டோம் என்கிறது
இஸ்ரேலிய ராணுவம். 13,000 பேர் கொல்லப்பட்டிருந்தால் இந்த 35,000 சேர்த்து 48,000 பேர் கொல்லப்பட்ட லிஸ்டில் இணைந்திருக்க வேண்டும். அதுவும் அவர்கள் சொல்வது பச்சை பொய் என்பதை நிதர்சனமாக காட்டியிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியாகவும் இருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கு ஹமாஸினுடைய பலம், இஸ்ரேலுடைய பலவீனம் தொடர்பாக ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. அதிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், 7 மாத காலம் நடைபெற்று வரக்கூடிய காசாவினுடைய யுத்தத்திலே யஹியா சின்வார் உயிர் பிழைத்திருப்பது என்பது இஸ்ரேல் தங்களுடைய யுத்தத்திலே போர் தோல்வியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸினுடைய ஆய்வு கட்டுரை. நமக்கெல்லாம் தெரியும், ஹமாஸ் படைப்பிரிவை பொறுத்தவரையில ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக, அரசியல் ரீதியிலான தலைவராக முன்னாள் காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய பிரதம மந்திரி இஸ்மாயில் ஹனியா தோஹா கத்தாரிலிருந்து செயல்பட்டு வருகிறார். அவரோடு பல தலைவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். லெபனானுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவு படைப்பிரிவாக ராணுவமாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேட், அதனை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவராக வழிநடத்துனராக இருப்பவர் யஹியா சின்வார். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் யஹியா சின்வார் ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடுக்கு மட்டுமல்ல, அங்கிருக்கக்கூடிய 14 குழுக்களுடைய ராணுவ பிரிவுக்கும் அவர்தான் வழிகாட்டியாக திகழ்கிறார். எனவே யஹியா சின்வார் தேடப்படுகிற மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இஸ்ரேலால் பார்க்கப்படுகிறார். இந்த யஹியா சின்வாரை இதுவரைக்கும் கைது செய்ய முடியவில்லை. யஹியா சின்வாருடைய தடயத்தை கூட அடையாளம் காண முடியவில்லை என்பது இஸ்ரேலுடைய யுத்த தோல்விதான் என்று அடித்து சொல்லி இருக்கிறது நியூயார்க் டைம்ஸ். ஏன்னா 7 மாத கால யுத்தம், 220 நாட்கள் கடந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்ட டெக்னாலஜி எங்களிடம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல சொல்ல போனா நம்ம எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு விவகாரம் தான், வானத்துக்கு மேல ஒண்ணு பறந்தா கூட கண்டுபிடிச்சிருவோம். நம்மாக்கள் அந்த பயத்தை தனக்குள்ளே ஊட்டி வச்சிருக்கிறாங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க, மொசாதுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அதிகமா பேசுறாதீங்க, அவன் ஒட்டு கேட்டுருவான், இவன் பாத்துருவான். இந்த அளவுக்கு துல்லியம் இருந்திருந்தா அக்டோபர் 7 தடுத்திருக்கணும். அதுதான் தடுக்க முடியல. யஹியா சின்வார் எங்கே இருக்கிறார்? அதே காசாவுக்குள்ள சிங்கம் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு தாக்குதல் நடத்துறது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும் 2 வாரங்களுக்கு முன்பதாக பங்கரை விட்டு தரையில் வந்து அவர்களுடைய படைகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கிவிட்டு சென்றிருந்தார் யஹியா சின்வார். எனவே யஹியா சின்வாருடைய நிழலை கூட கைப்பற்ற முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதே நேரத்தில் யஹியா சின்வாருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய முகமது தெய்ஃபை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். இந்த தெய்ஃப் தான் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய மேஜர் ஜெனரலாக தளபதியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் முகமது தெய்ஃப் 2 கால்களும் ஊனமுற்ற நிலையில் இருக்கிறார். அகமது யாசின் சக்கர நாற்காலியில் இருந்தாரோ அதே நிலையில் இருக்கக்கூடியவர் முகமது தெய்ஃப். எனவே சக்கர நாற்காலியில் இருந்து கொண்டு கூட இஸ்ரேலை ஆட்டுவிக்கலாம் என்பதை மிக துல்லியமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டித்தான் ராணுவ தோல்வியை, யுத்த தோல்வியை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்கள் யாரையுமே உயிரோடு பிடிக்க முடியவில்லை. ஓரிரு தலைவர்களை மாத்திரம் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களும் பகிரங்கமாக இருந்தவர்கள். லெபனான்ல இருந்த ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டார். அவர் பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் நடமாடியவர். எனவே அவர்கள் கரெக்டாக தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள். இது தவிர்த்து வேறு யாரையுமே அவர்களால் தாக்குதல் நடத்த முடியவில்லை, கொல்ல முடியவில்லை. இது ராணுவ ரீதியிலான பாரிய பின்னடைவை அவர்களுக்கு தந்திருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் இதுவரைக்கும் அவர்களுடைய கைதிகளை விடுவிக்க தவறி இருப்பது என்பதும் ஐடிஎஃப் என்கிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸினுடைய மிகப்பெரிய பலவீனம் என்கிறது நியூயார்க் டைம்ஸினுடைய ஆய்வு கட்டுரை. இந்த கட்டுரை அல் ஜசீரா வெளியிட்டதல்ல, அல் மயாதீன் வெளியிட்டது அல்ல, அல் அரபியா வெளியிட்ட கட்டுரை அல்ல, பிரஸ் டிவியினுடைய கட்டுரை அல்ல, எந்த ஒரு அரபு ஆய்வாளருடைய கட்டுரையும் அல்ல. இந்த கட்டுரை அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையாக இருக்கிறது. எனவே யாரெல்லாம் அந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த ஹமாஸ் முடிஞ்சிருச்சு எல்லாம் காலி என்று சொல்லிக்கொண்டு
அந்த ஐடிஎஃப்க்கு வால் பிடித்து கொண்டு அதனூடாக எவ்வளவு சம்பாதிச்சுக்கலாமா என்று அலையக்கூடிய அந்த குரூப் முதல்ல என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கட்டுரைகளை பார்த்து தங்களுடைய நிலையை மீண்டும் பரிசீலனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்னா அரபு ஊடகங்கள் சொன்னா கூட அவங்களுக்கு சாதகமா சொல்லுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அரபு ஊடகம் மட்டும்தான் இதுல உண்மையை சொல்ல முடியும். காரணம் என்னன்னா அல் ஜசீரா மட்டும்தான் நேரடியாக களத்தில் நிற்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்பதை பொறுத்தவரையில் இன்றைக்கு மீண்டும் ரஃபாவிலே தாக்குதலை விரிவுபடுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். ஆனா ரஃபாவுல தாக்குதலை விரிவுபடுத்தினதாக அவங்க சொன்னாலும் அவர்களால் ஈஸ்ட் ரஃபாவை தாண்டி ஈஸ்ட் ரஃபாவுக்கு உள்ளேயே அவர்களுடைய தரைப்படையை நகர்த்த முடியாமல் இருக்கிறார்கள். ஈஸ்ட் ரஃபா பார்டர்ல, ரஃபா பார்டர்ங்கிறது தனியானது, அங்கேயும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. ஈஸ்ட் ரஃபாவினுடைய உள்ளே நுழைகிற வாசல் இருக்குதா இல்லையா, அந்த இடத்திலேயே மிகப்பெரிய தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இந்த அநியாய தாக்குதல்களால் ரஃபாவிலே இருக்கக்கூடிய குவைத் மருத்துவமனை, குவைத் ஹாஸ்பிட்டல், குவைத் அரசாங்கம் கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல், அதனால குவைத் ஹாஸ்பிட்டலுமாங்க, டர்க்கி கட்டி கொடுத்த மருத்துவமனை டர்க்கி ஹாஸ்பிட்டலுமாங்க, ஒவ்வொரு நாடும் கட்டி கொடுத்த மருத்துவமனைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் குவைத் கட்டி கொடுத்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை ரஃபாவிலே இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை மொத்தமாக நீங்கள் மருத்துவமனையை விட்டு வெளியேறுங்கள் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். ஆனால் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று மருத்துவமனை ஊழியர்கள் மிக தெளிவாக பதிலளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கிற அதே நேரம் மருத்துவமனையினுடைய பவர் டோட்டலாக கட் பண்ணப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் இயங்கி வரக்கூடிய ஜெனரேட்டர்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. குறிப்பாக இன்னும் ஓரிரு மணி நேரங்களுக்குள்ளாகவே இந்த மருத்துவமனையினுடைய செயல்பாடுகள், ஆபரேஷன் உள்ளிட்ட செயல்பாடுகள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். எனவே ரஃபாவில் 14 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனை இது. மருத்துவமனை ஸ்தம்பிக்க போகிறது என்கிற ஒரு அவல நிலையும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு 24 மணி நேரங்களுக்குள் நடந்த தாக்குதல்கள்ல ரஃபாவில் மாத்திரம் குறைந்தது 69 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ். 50 பேர் என்ற ஆரம்பத்தில் அறிவித்தவர்கள் மீண்டும் 19 பேர் காயப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் 400 பேர் கொல்லப்பட்டா 4 பேருக்கு காயம்னு அறிவிப்பாங்க. 400 பேர் கொல்லப்பட்டிருப்பான், ஆனா எங்கள 4 பேர் காயப்பட்டிருக்காங்க என்றுதான் இஸ்ரேல் அறிவிக்கும். அறிவிப்பது மட்டுமல்ல, அவங்களுடைய நாட்டினுடைய தொலைக்காட்சிகளுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, அரசாங்கம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவரே செத்து போயிருப்பாரு, அவர் செத்துட்டாருங்கிறத அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே அரசாங்கம் அனுமதித்தால் மட்டும்தான் வெளியே சொல்ல வேண்டும், இல்லாமல் வெளியே சொல்லக்கூடாது என்கிற தடைகள் எல்லாம் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு ஆச்சரியமாக 69 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அப்ப நம்ம கணக்கு போட்டுக்கிறோம் என்னன்னா, குறைந்தது இந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 300 தொடக்கம் 500 பேராவது கடுமையாக கொல்லப்பட்டிருக்க வேண்டும், காயம் அடைந்திருக்க வேண்டும். இந்த இரண்டும் 500 பேருக்குள்ளாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிற. 69 பேரெல்லாம் லிஸ்ட்லயே சொல்ல மாட்டான், இன்னைக்கு தெளிவா சொல்லி இருக்கிறான். 69 பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு 69 தான் என்று வைத்துக் கொண்டாலும் இந்த 69 பேரும் யாரு? வெல் ட்ரெயின்டு. இது மாதிரி பயிற்சி எடுத்தவங்க உலகத்துல யாருமே கிடையாது. உலக ராணுவங்களுக்கு, உலகத்திலே இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த ராணுவ கட்டமைப்புகளில் ஒன்றாக சொல்லப்படுகிற இந்திய ராணுவத்திற்கு பயிற்சி கொடுப்பதாக சொல்கிறது ஐடிஎஃப், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்சஸ். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ராணுவத்தினுடைய 69 பேர் ஒரே நாள்ல படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தாக்குதலாக இருந்திருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்களுடைய ராணுவத்தினுடைய விழா நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த விழாவிலே இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாகு உள்ளிட்ட இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய முக்கிய அமைச்சர்களுக்கு எதிராக ராணுவ விழாக்கள் நடைபெற்ற இடங்களுக்கு வெளியிலே
பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பொதுமக்கள். இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே 7 மாசமா தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அவன் யுத்தத்தை நிறுத்தினா எலெக்ஷன் நடத்த வேண்டி வரும், எலெக்ஷன் நடத்தினா தோற்று வீட்டுக்கு போக வேண்டி வரும், வீட்டுக்கு போனால் அடுத்ததாக கைது தொடரும் என்கிற காரணத்தினால் அவர்கள் இதையெல்லாம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதையும் உலக மக்கள் தினம்தோறும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஷின்பத் இன்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நாங்கள் அக்டோபர் 7 நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த கமிங் அக்டோபர் இருக்குதா இல்லையா, அந்த அக்டோபர் 7 தான் நடந்து முடிஞ்ச அக்டோபர் 7 தாக்குதல் தொடர்பாக நாங்கள் விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறோம் என்கிறது ஷின்பத். ஏன் அவங்க அதை அறிவிச்சு தொடர்ந்து சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க ஏன் அந்த விசாரணை நடத்தாம இருக்கிறோம்னு சொன்னா, மொத்தமாக விசாரணை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டால் தற்போது யுத்த களத்திலே நிற்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதற்கு தலைமை தாங்குகிற அரசியல்வாதிகள், அத்தகைய களத்திலே நிற்கக்கூடிய தளபதிகள் என்று பல பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியாது. எனவே அக்டோபர் 7ஆம் தேதி அவங்க டார்கெட் பண்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த யுத்தம் மே மாதத்தோடு ஆட்டோமேட்டிக்காக முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அக்டோபர் மாதம் வரைக்கும் கூட அவர்கள் இதை இழுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இடையில விசாரணையை முடிச்சிட்டோம்னு சொன்னா அங்க தீர்ப்பு வந்துடும், எனவே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. எனவே இடையில் அவர்கள் முடிக்க வாய்ப்பில்லை என்றால் யுத்தம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைய தினம் 57 பேர் ரஃபா பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 82 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். காசாவிலே 1,50,000க்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது UNRWA. இந்த UNRWA அறிக்கை இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற அதே நேரம் நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம், ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சர்வதேச நீதிமன்றத்தில் மீண்டும் ரஃபா தொடர்பான ஒரு வழக்கை விசாரணைக்கு இழுத்து கொண்டு வருகிறது தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த நேரத்தில் தென்னாப்பிரிக்கா விசாரணைக்காக இந்த வழக்கை கொண்டு வரும்போது தென்னாப்பிரிக்காவினுடைய வழக்குக்கு துணையாக ஆல்ரெடி டர்க்கி வருவதாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் எகிப்தும் நாங்களும் பங்கெடுக்கிறோம் என்கிற செய்தியை நேற்று அறிவித்திருந்தார்கள். அது இஸ்ரேலுக்கே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டாக அமைந்திருந்த நேரத்தில் இன்றைக்கு எகிப்தை தாண்டி கொலம்பியா, லிபியா, அதே நேரத்தில் மாலைத்தீவுகள் உள்ளிட்ட பல நாடுகளும் இந்த வழக்கிலே ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல நாடுகளும் கொலம்பியாலாம் ஜென்மத்தில் ஒன்றிணைஞ்சது கிடையாது, இப்ப சேர்ந்திருக்கிறாங்க. எனவே இது போன்ற பல நாடுகள் ஒன்றிணையும் போது இந்த வழக்கம் அவர்களுக்கு ஒரு பாரிய தலையிடியாக மாறப்போகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், செங்கடல் பார்டர்ல, செங்கடலுக்குள்ள பாரிய தாக்குதல்களை ஹவுசிகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க என்கிற நிலையில் இன்றைக்கு ஹவுசிகளுடைய ஹுதைதா விமான நிலையத்தை நோக்கி பாரிய தாக்குதல்களை பிரிட்டிஷ் அமெரிக்க படைகள் நடத்தி இருக்கிறார்கள். பிரிட்டிஷ், அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளுடைய படைகள் செங்கடலிலே 3 பாரிய கப்பல்களோடு, விமானம் தாங்கி கப்பல்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு திடீரென ஹுதைதா ஏர்போர்ட்டை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பொதுவாகவே அடிக்காம இருந்தாலே திருப்பி அடிப்பான், இப்ப அடிச்சிருக்கிறாங்க என்கிற நிலையில கண்டிப்பாக இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஹூதிகள் தயாராகுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனா எப்படியான பதிலடிகளை கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகள்ல ஒரு முக்கியமான செய்தியை இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் பத்திரிகை மிக தெளிவாக துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 10 அதிகாரிகள் இந்த தாக்குதல்களோடு சம்பந்தப்பட்டு காசாவில் இருந்தவர்கள் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது ஹாரெட்ஸினுடைய அறிக்கை. இந்த செய்தி தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி உண்மை, ஆனால் 10 பேர் என்பது 100க்கு 100 பொய்யான செய்தி. ஏன்னா இதே ஹாரெட்ஸ் பத்திரிகை இதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 4 அல்லது 5 தடவைகள் 300, 200, 700 என்றெல்லாம் பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா குறைஞ்சது 2000 பேர் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக நியூயார்க் டைம்ஸே வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல எல்லாம் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிறைய உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கு
உளவியல் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நியூயார்க் டைம்ஸினுடைய வீடியோவில் சங்கிலியால கட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அவங்க கம்ப்யூட்டர்ல வரைஞ்சு காட்டியிருப்பாங்க. இப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள். பைத்தியத்தை தானே கட்டி போடுவாங்க. அது மாதிரி இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த பல பேரை பைத்தியம் மாதிரி சங்கிலியால கட்டி போட்டுக்கிறாங்க. ஏன்னா உள்ள நுழைஞ்சு அதனாலதான் என்ன பண்றான்னு கேட்டா ஹமாஸ் நினைச்சுக்கிட்டு தங்களுடைய படையை கொண்டுறாங்க. தங்களுடைய படைக்கு மேல தாக்குதல் நடத்துகிறான். இன்னைக்கு ஹாரெட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 10 பேர் தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். என்ன கவனிக்கணும்னு கேட்டா உண்மையிலே பாதிக்கப்படுறது யாரு? ஹமாஸ் தானே, அந்த பொதுமக்கள் தானே. ஆனா அந்த பொதுமக்களை யாராவது இவ்வளவு தாக்குதல் நடத்துறானே என்று சொல்லி விரக்தி அடைந்து தற்கொலை செய்ததாக ஒரு செய்தியை பார்க்கிறோமா? கொல்றான். இஸ்ரேலுடைய குண்டு போடுறதுனால மக்கள் கொல்லப்படுறாங்களே தவிர எங்களால தாங்கலாம் முடியல, ஹமாஸ் இப்படி பண்ணிடுச்சு என்று சொல்லி யாராவது புலம்பி பார்க்கிறோமா? யாராவது தற்கொலை பண்ணாங்கன்ற செய்தியை பார்க்கிறீங்களா? இந்த இஸ்ரேல் ராணுவத்தை எங்களுக்கு எதிர்கொள்ள முடியல, ஹமாஸுடைய 10 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இப்படி ஒரு செய்தியை யாராவது வெளியிட்டு பார்க்கிறீங்களா? ஆனா உலகத்திலேயே பலம் வாய்ந்த ராணுவம், எல்லாம் உளவியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ராணுவம் அசால்ட்டாக தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்லி சொன்னா உளவியல் ரீதியாகவே அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஹாரெட்ஸினுடைய இன்றைய செய்தி மிக தெளிவாக சொல்லுகிறது. இப்படி இருக்கும்போது இன்றைக்கு பல தாக்குதல்கள் தாறுமாறாக நடைபெற்று வருகிறது. அந்த தாக்குதல்களை பார்த்தோம்னா இன்னைக்கும் ஜாய் டவுன் பகுதிகளில் எதிரிகளுடைய படையோடு நாங்கள் மோதினோம். அதிலே 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜாய் டவுன் பகுதிகளில் மட்டும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். எதிரிகளுடைய படையில் இப்படி நடந்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நெட்சாரிம் பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான அவர்களுடைய நிலைகளை நோக்கி பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிற அதே நேரம் மசாயா பகுதிகளில் ஒரு வீட்டுக்குள் பதுங்கி இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நாங்கள் நடத்திய தாக்குதலில் அந்த படையே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பிரிகேட்ல குறைஞ்சது இந்த மாதிரி போய் பதுங்கி இருந்து தாக்குகிற படைப்பிரிவு குறைஞ்சது 10 பேர் இருப்பாங்க. இந்த ஒரு படைப்பிரிவு கொல்லப்படுதுன்னு சொன்னா 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று அர்த்தம். அந்த மாதிரி இன்னைக்கு மசாயா பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். அதே நேரத்தில் அல்பூஃப் பகுதிகளிலையும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக கஸ்ஸாம் பிரிகேட் நடத்துகிறார்கள். குறிப்பாக மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் 2 தனித்தனி தொகுதி தாக்குதல்களாக இன்றைக்கு நாங்களும் அல் குதுஸ் படையணியும் இணைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக தெற்கு காசா, சவுத்து காசாவில் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். ரஃபா பகுதிகளுக்குள் ஊடுருவ நினைத்த எதிரி படையோடு நாங்கள் மோதியதில் அவர்களுடைய 4க்கு மேற்பட்ட ராணுவ வாகனங்களை அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்களுடைய வாகனங்களின் மீது மோட்டார் குண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள். இதில் எல்லாம் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அவர்கள் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அபு உபைதா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவத்தை பொறுத்தவரையில் காசாவில் வெற்றி அடைவதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தொடர்ந்து அவர்கள் அவமானத்தை மட்டுமே சந்திக்கிறார்கள் என்கிறார் அபு உபைதா. இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இன்னும் சில செய்திகளை சொல்றார், அதை பின்னாடி நம்ம சொல்ல இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஜாய் டவுன் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்கள்ல நம்பர் 8ஆம் நம்பர் வீதியில கடுமையான சண்டை 3 நாட்களாக நடந்து வருகிறது. இந்த 8ஆம் நம்பர் வீதிங்கிறது ஏற்கனவே சலாஹுத்தீன் அய்யூபி ஹைவே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீதியாக மிக முக்கியமான ரோடாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த 8ஆம் நம்பர் ரோடுல அவர்களுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேடு. அது மட்டுமல்லாமல் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணிகளும் இணைந்து ஜாய் டவுன் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல இன்றைக்கு 10க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த வெஹிக்கிள்ஸை பொறுத்தவரையில் இது மெர்காவா டேங்க் கிடையாது. அவங்க மெர்காவான்னு அறிவிச்சிருவாங்க. வெறுமனே ராணுவ வெஹிக்கிள் சொல்றாங்கன்னா ராணுவம் பயணிக்கக்கூடிய லாரியாக இருக்கலாம் அல்லது அந்த மற்ற ஜீப் வகைகளாக இருக்கலாம், அது மாதிரியான எதுவாகவும் இருக்கலாம். அதைத்தான் மொத்தமா வெஹிக்கிள்ஸ் சொல்லி அவங்க அறிவிப்பாங்க. ஜபாலியா அகதி முகாம் பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக சண்டை நடைபெற்று வருகிற நேரத்தில் இன்றைக்கு ஒரே நேரத்தில் ட்ரோன்ல இருந்து வீசப்பட்ட குண்டு தாக்குதல் மூலமாக 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நார்த் காசா பகுதிகளில் எதிரி படைகள்
பகுதிகளை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக ரியாத் சாலிஹின் பள்ளிவாசலுக்கு பின்னால் அல் யாசின் 105 மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அங்கும் 2 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிறார்கள். மொத்தம் 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையான செய்திகள்ல. அது மட்டுமல்லாமல் அல் மபூஹ் தளத்திற்கு அருகில நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அங்கும் 1 மெர்காவா டேங்கை அளித்திருக்கிறோம் என்கிறார்கள். மொத்தம் 5 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஜபாலியா பகுதிகளினுடைய கிழக்கு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலையும் 1 மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெர்காவா டேங்க் எல்லாம் மில்லியன் கணக்கு பெறுமதியானது. ஆனா அசால்ட்டா $560 பெறுமதியான ஒரு யாசின் 105 அடிச்சு தூக்கி வீசி விட்டதுங்கிற செய்தியை பார்க்கிறோம். 6 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு நடத்தப்பட்ட நிறைய பட்டியல் இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக இந்த ஜபாலியா பகுதிகளில் மசாயா பகுதிகளில் ஜபாலியாவுடைய மசாயா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் மேலும் 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இதுவரைக்கும் 10 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல மெர்காவா டேங்க் மூலமாக சென்ட்ரல் காசா பகுதிகளிலும் மேலும் 1 மெர்காவா டேங்கை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இன்னைக்கு அவங்க இந்த மெர்காவா டேங்க் அளித்தது மட்டுமல்லாம தொடர்ந்து நடத்திய தாக்குதல்கள் பாரிய தாக்குதல்களை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தொடர்ந்து அந்த செய்திகள் வெளிவருகிற அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடை தாண்டி ஹமாஸை தாண்டி அங்க ஹிஸ்புல்லாக்கள் மேலும் பல தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் முழுவதும் இஸ்ரேலுடைய நார்த் இஸ்ரேல் முழுவதும் இன்றைக்கு சைரன் ஒலி எழுப்பப்படுவதாக இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறாங்க. சைரன் எழுப்புறாங்க என்று சொன்னாலே அவங்க லெபனான்ல இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்கள்ல அவர்களும் 3 மெர்காவா டேங்குகளை அளித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். பொதுவாகவே இந்த மெர்காவா டேங்குகள் மேல ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னா தரைப்படை தாக்குதல் அங்க ரொம்ப கம்மியா இருக்கும். மெர்காவா அழிக்கிறாங்கன்னு சொன்னா தரைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, நேருக்கு நேரம் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க என்ற அர்த்தம். இன்றைக்கு 3 மெர்காவா டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தி அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஃப்தா படைத்தளம் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள். அதே போன்று பிரனைட் படைத்தளத்தின் மீதும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய சில செய்திகள்ல ஜபாலியா பகுதிகளில் யாசின் 105 மூலமாக 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கஸ்ஸாம் மாத்திரமே 12 மெர்காவா டேங்குகள் அளிச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் 2 அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் D9 ராணுவ புல்டோசர் வகையைச் சேர்ந்த 3 புல்டோசர்களை அளித்திருப்பதாகவும், இந்த புல்டோசரை எடுத்துக்கிட்டு தான் உள்ள போவாங்க. எல்லா பில்டிங்ஸையும் நொறுக்கும் புல்டோசர் தான். அதுல ஒருத்தன் தான் இருப்பான். 3 அழிச்சிட்டாங்கன்னா 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்ற அர்த்தம். ஆனால் அந்த புல்டோசர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் அபூ உபைதா இறுதியாக இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களுடைய படையைச் சேர்ந்த, அதாவது இஸ்ரேல்ல இருந்து கைப்பற்றி கொண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதுல 4 பேரை வைத்துக் கொண்டிருந்த எங்களுடைய ஒரு படை தற்போது எங்களுடைய தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க. இது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இத்தனை நாட்களில் 2வது தடவையாக கஸ்ஸாம் பிரிகேட் அறிவிக்கிறது. ஏற்கனவே இப்படி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அறிவிக்கிறாங்க 4 பேரை பாதுகாத்து கொண்டு அவர்களுடைய ஒரு படைப்பிரிவு இருந்ததாகவும் இந்த யுத்தங்களுக்கு நடுவில் அவருடைய கம்யூனிகேஷன் கட்டாகி இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். கஸ்ஸாமுடைய படைப்பிரிவுல எத்தனை பேர் இருந்தாங்கிற செய்தி அபூ உபைதா சொல்லல. பட் ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த 4 பேர் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இந்த 4 பேரும் என்ன நடக்க போகிறது? சில நேரங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் ஹமாஸினுடைய அந்த படைப்பிரிவு எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்கிற கேள்வியும் எழும். அபூ உபைதாவுடைய செய்தியை பொறுத்தவரையில் தற்போது வரைக்கும் அவர்கள் கம்யூனிகேஷன் வட்டத்துக்குள் இல்லை, அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேலுடைய அந்த 4 பேருக்கும் என்ன நடக்கிறது, அவர்களை பாதுகாத்திருந்த கஸ்ஸாம் பிரிகேடுக்கு என்ன நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற முயற்சிகள் தான் மொத்தமாக இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நிலத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய நிலத்தை மீட்டுக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே கஸ்ஸாம் பிரிகேடு மட்டுமல்ல, அங்கிருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்களுடைய நாட்டை சுதந்திர நாடாக மீட்டுக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களால் முடிந்த உதவிகளையும் வாரி வழங்க முடியும் என்கிற செய்திகளையும் கூறிக்கொள்வதோடு இன்னும் ஒரு இறுதியான ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நம்ம இலங்கையில ஓயல் பரீட்சை முடிவுறுகிற நிலையில் இருக்கிற காரணத்தினால அந்த பரீட்சையில் பங்கு பற்றிய மாணவர்களை இலக்கு வைத்து இஸ்லாமிய தர்பியாக்கள், அவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சிகள், அவர்களுக்கான இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை வழங்குகிற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் ரைஸ் அப் அகாடமி சார்பாக எதிர்வருகிற 1ஆம் 2ஆம் தேதிகளில், ஜூன் மாதம் 1ஆம் 2ஆம் தேதிகளில் வரக்காப்பொலையில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ல அவர் மாணவிகளுக்கான ஒரு முக்கியமான தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 60 மாணவிகள் மட்டுமே அதிலே பங்கெடுக்க முடியுமான இடவசதி இருக்கிறது. அது ஒரு ரிசார்ட். அதிலே தங்கி 2 நாட்கள் அவர்களுக்கான மார்க்க பயிற்சிகள் வழங்கப்படும். ஆலிமாக்களுடைய முழுமையான கண்காணிப்பிலே இந்த நிகழ்ச்சி தேவையான வழிகாட்டல் உள்ள அறிஞர்களை கொண்டு நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன படிக்க வேண்டும், எங்கு அதற்கான துறைகளை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களோடு அவர்களுக்கான மார்க்க வழிகாட்டுதல்களும் அங்கே வழங்கப்பட இருக்கிறது. துஆக்கள் உள்ளிட்ட அனைத்து தர்பியாக்களும் வழங்கப்பட இருக்கிறது. எனவே ஓலவல் பங்கெடுத்த மாணவிகள் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய தொடர்பு நம்பர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். எதிர்வருகிற ஜூன் மாதம் 1ஆம் 2ஆம் தேதிகளில் வரக்காப்பொலையில் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு 60 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். எனவே உங்களுடைய மார்க்க அறிவையும் தர்பியத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காக, ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொள்வதற்கான இந்த பயிற்சியில் தாராளமாக பங்கெடுங்கள். இது முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பது மாத்திரமல்லாமல், இந்த நிகழ்ச்சிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக கல்வி உதவியாக வழங்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.